Listen students, we can start our today's second day class 8th standard English workbook worksheet number 1. இந்த worksheet number 1ல வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். worksheet 1ல வந்து ஃபுல்லாகவே கிராமர் தான் கொடுத்துருக்காங்க. கிராமருக்கான எக்ஸசைஸ் தான் நம்ம இந்த worksheetல பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ கிராமர்? கிராமர் அப்படிங்கும்போது நம்ம டெஃபினிஷன் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிராமர் இஸ் யூஸ் டு it helps to speak and write English without mistakes in English language இல்லையாமா? கிராமர் வந்து ஆங்கிலத்தை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லி நேற்று நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். கிராமரில் நம்ம பேசிக்காக தெர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னா என்னென்னு பாருங்கள். நவுன், ப்ரொனவுன், verbs, adverbs, prepositions, articles, adjectives, conjunctions. இதை பற்றி நம்ம நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க நேற்று அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நவுன்னா என்ன, வெர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அஜெக்டிவ்னா என்ன, ப்ரொனவுன், ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, read the following passage, identify the underlined parts of speech and fill in the boxes appropriately. அதாவது வந்து ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸில் வேர்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸை வந்து இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதில் வருது அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி அந்த டேப்லர் காலத்தில் ஃபில் பண்ணணும். ஸோ ராஜு, மை, ஹீ, பாட், ரெட், கார், ஹிஸ், வாவ், drives carefully, parks and safe, garage அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பிரித்து எழுதணுமா. ஸோ இது நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துட்டோம். நான் திரும்ப ஜஸ்ட் இன்றைக்கி ரிமைண்ட் பண்ணுறோம். ஸோ நவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு, கார், கேரேஜ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து நவுனில் வருது. ப்ரொனவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் வந்து நாட் கார்பேஜுமா, ஹியர் திஸ் இஸ் கேரேஜ், அது எழுதிக்கோங்க. கேரேஜ். தென் ப்ரொனவுனில் பாருங்கள் மை, ஹீ, ஹிஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வருது. வேர்பில் வந்து பாட், டிரைவ்ஸ், பாக்ஸ், இதை நீங்கள் எழுதிக்கோங்க. அட்வர்பில் வந்து கேர்ஃபுல்லி, சேஃப் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வருது. அஜெக்டிவில் வந்து ரெட், ரெட் வந்து கலர், கலர்ஸ் எல்லாமே அஜெக்டிவில் வரும். பிகாஸ் இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி நவுன். ஸோ டிஸ்கிரைப்ஸ் அபவுட் தி நவுன் அப்படின்னா அது அஜெக்டிவ். ஸோ அது ரெட் வந்து அஜெக்டிவில் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ். இன், கன்ஜக்ஷன் வந்து அண்டு, இன்டர்ஜெக்ஷன் வந்து வாவ். இன்டர்ஜெக்ஷன் வந்து என்ன நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம், ஆச்சரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லையாமா. வா, ஆ, ஹுரா, அலாஸ், இது மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இன்டர்ஜெக்ஷனில் வரும். கன்ஜக்ஷன்கிறது வந்து த வேர்டு விச் ஹெல்ப்ஸ் டு கனெக்ட் 2 சென்டென்சஸ், 2 வாக்கியங்களை வந்து இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வேர்டு தான் வந்து கன்ஜக்ஷன் அண்ட் பட், இது மாதிரி இல்லையா. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டினில் fill in the boxes with suitable examples of your own. இங்கே வந்து நவுன், நவுனோட வெரைட்டிஸ், நவுனோட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களோட சொந்தமான வார்த்தைகளை வைத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். காமன் நவுனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுனுக்கு. ஸோ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் நவுனும் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன்ஸ் அகெயின் திரும்ப பாருங்கள். வாட் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராப்பர் நவுன் பாருங்கம்மா, நமக்கு அங்கே டேப்லர் காலத்தில் இருக்கக்கூடியது வந்து ப்ராப்பர் நவுனுக்கு இருக்குது. ப்ராப்பர் நவுனுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனோடையோ இல்லை பிளேஸோடையோ ஒரு திங்ஸோடையோ ஒரு பெயரை குறிப்பிடும்போது வந்து அது ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக் இல்லாமல் பொதுவாக சொன்னோம்னா அது வந்து காமன் நவுன். அது மாதிரி கலெக்டிவ் நவுன் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு பூங்கொத்து, பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், ஃப்ளாக், குரூப், ஃபேமிலி, இது மாதிரி வேர்ட்ஸ் வந்து கலெக்டிவ் நவுனில் வரும். அண்ட் தென் மெட்டீரியல் நவுன் அங்கே கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் நவுனுங்கிறது வந்து நத்திங் பட் நேம் ஆஃப் தி திங்ஸ் தான் மெட்டீரியல் நவுன். அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் டேப்லர் காலத்தில் இருக்குது. அப்ஸ்ட்ராக்ட் நவுனுங்கிறது வந்து we cannot see and touch, நம்மளால் பார்க்கவோ தொடவோ முடியாது. பட் we can feel something that you cannot perceive with your 5 senses. நம்மளால் உணரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும்தான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்கிறோம். பசி, கோபம், ஹங்க்ரி, ஆங்கர், ப்ரைட், பெருமையாக ஃபீல் பண்ணுறது,
பிலீஃப் நம்புறது, தென் ஹாப்பினஸ் சந்தோஷம், இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா செகண்ட் கொஸ்டினை ஃபில் பண்ணணும். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள், ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன் இல்லையாம்மா? ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ப்ராப்பர் நவுன் நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்கம்மா, எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட சொந்தமாக எக்ஸாம்பிளும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ராப்பர் நவுன் எழுதியிருக்கீங்களா? வெரி குட். எழுதியிருக்கீங்கன்னா வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம், ப்ராப்பர் நவுன்ல என்ன எழுதியிருக்க ஜெனிஃபர்? மிஸ் இந்தியா மிஸ். இந்தியா நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்தியா மவுண்டைன் லண்டன். மவுண்டைன் மட்டும் எழுதக்கூடாதுமா. மவுண்டைன் அப்படின்னா மலை, அது எந்த மலைன்னு நீ பர்டிகுலரா சொல்லணும், அதுதான் ப்ராப்பர் நவுன். நீ வெறும் மவுண்டைன் மட்டும் சொன்னீங்கன்னா அது காமன் நவுன். மவுண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் இல்லை மவுண்ட் ஹிமாலயா, எந்த ஒரு பர்டிகுலர் அந்த மலையோட பேரை சொல்கிறையோ அதுதாம்மா ப்ராப்பர் நவுன். சரி, இதை வந்து கூகுள் கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். டியூஸ்டே அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். காமன் நவுனுக்கு பாருங்கள், மேன், பில்டிங், கேட், ஸ்டேட். இது வந்து மேன்னா எந்த மனிதரை குறிப்பிடுறோம்னா நமக்கு தெரியல, பொதுவாக மனிதன் சொல்கிறோம், அது எந்த மனிதனை சொல்கிறோம் தெரியல. பில்டிங், அது எந்த பில்டிங் தெரியாது. அதே மாதிரி கேட், ஸ்டேட். கேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் டைப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம கேட் பொதுவாக கேட்டுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? அது வந்து வைல்டு கேட், ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது கூட வைல்டு கேட். தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம சொல்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா காமன் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்டேட், ஸ்டேட் அப்படிங்கும்போது மாநிலம், இதை பொதுவாக சொல்கிறோம். ஆந்திராவா, தமிழ்நாடா, கேரளா, கர்நாடகா, இது மாதிரி நம்ம பர்டிகுலராக சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். பொதுவாக சொன்னோம்னா காமன் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாருங்கள், ஆங்கர், பேஷன்ஸ். பேஷன்ஸ்னா அமைதிமா. அமைதியை வந்து பார்க்க முடியுமா? உணரத்தான் முடியும் இல்லையா? திட்டம் போடுறது, சிந்திக்கிறது, சேரிட்டி, இது மாதிரி இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். கலெக்டிவ் நவுனில் வந்து பாருங்கள், ஆர்மி, எ குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸோட குரூப் தான் வந்து ஆர்மின்னு சொல்கிறோம். பேக்குங்கிறது வந்து ஒரு மொத்தமாக நம்ம பேக் பண்ணுறோம் இல்லையா? தட் இஸ் பை அப்படிங்கிறது கட்டு, பேண்ட், இது எல்லாமே வந்து கலெக்டிவ் நவுனில் வருமா. மெட்டீரியல் நவுன் பாருங்கள், ஏர், வாட்டர், லேண்ட், இதெல்லாம் கூட மெட்டீரியல் நவுனில் வரும். எக்கு, நைஃப், மீட், அதாவது திங்ஸ், இது எல்லாமே மெட்டீரியல் நவுனில் வருது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இப்போ வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு வந்துடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, read the following passage, replace the underlined words with suitable pronouns. கலா இஸ் மை ஃப்ரெண்ட். அதாவது read the following passage, இங்கே வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. replace the underlined words with suitable pronouns. pronoun அப்படிங்கிறது instead of noun we are using pronouns. instead of noun, நவுனுக்கு பதிலாக, நவுனுங்கிறது பெயர் சொல், ஒரு நபரி, நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸை தான் நவுன் சொல்கிறோம். நவுனையே வந்து ஒரு பேராகிராஃபில் நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்துவதற்கு பதிலாக ப்ரௌனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரௌனவுன்ஸுங்கிறது ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். வாட் ஆர் ப்ரௌனவுன்ஸ்? I, we, you, they, he, it. Very good, very good. Rubini, very good. I, we, you, they, he, she, it அப்படிங்கிறது தான் வந்து ப்ரௌனவுன்ஸ். ஸோ இந்த ப்ரௌனவுன்ஸை வச்சு தான் நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணணும். கலா இஸ் மை ஃப்ரெண்ட். கலா வந்து எனது தோழி. கலா அண்ட் ஐ வென்ட் டு ஸ்கூல் வெரி ஏர்லியர் எஸ்டர்டே. கலாவும் நானும் நேற்று ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவே போயிட்டோம். அப்போ கலாவும் நானும் அப்படிங்கும்போது நம்ம இங்கே வந்து எதை வச்சு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படிங்கிற ப்ரௌனவுனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரகு, பானு helped the teacher to clean the blackboard. ரகுவும் பானுவும் டீச்சருக்கு வந்து பிளாக் போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரௌனவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே, அவர்கள், அவர்கள் உதவினார்கள். ஸோ I said to Kala, Raju has written the book which you lent you, Raju. நான் கலா கிட்ட சொன்னேன், ராஜு ஹேஸ் ரிட்டன் த புக். ராஜு வந்து புக்கை ரிட்டன் பண்ணிட்டான். விச் யூ லென்ட், விச்னா அந்த புத்தகம், அந்த புத்தகமானது நீ அவனுக்கு கொடுத்த புத்தகம். விச் யூ லென்ட் டு ராஜு, நீ அவங்கிட்ட இருந்து நீ ராஜு கிட்ட இருந்து வாங்கின புத்தகம். லென்ட், சரி, அவங்ககிட்ட இருந்து வாங்கின புத்தகத்தை ராஜு எங்கிட்ட திரும்ப கொடுத்துட்டான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுற, ராஜு அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் பார்த்தா
பார்த்தீங்கன்னா he அப்படிங்கிற ப்ரௌனனால எழுதுனா இதுவும் நம்ம நேற்று பார்த்துட்டோம் இல்லையாமா. During lunch break the students started eating students lunch. லஞ்ச் பிரேக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்சை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஸ்டூடெண்ட்ஸோட லஞ்ச் அப்படின்னு திரும்ப மாணவர்களோட லஞ்சுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தியர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ the pronoun always help to replace the noun. சரியாம்மா. நவுனை வந்து அகெயின் இப்போ மாலா கலா அப்படின்னு ஒரு பேரை சொல்லும்போது திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நம்ம கலா மாலா கலாமான்னு திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்துறதுக்கு பதில் ஷார்ட்டா ஹி ஷி இட் அப்படின்னு போட்டு பயன்படுத்துறதுதாம்மா ப்ரௌனவுன். ஓகே மிஸ். சரிம்மா. அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்த அந்த ஆன்சர் தான் வந்து நம்ம இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். சரியாம்மா. வி இது மாதிரி இந்த பேராகிராஃபில் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 4th கொஸ்டின். ஸ்டேட் வெதர் த வேர்ப்ஸ் ஆர் ட்ரான்சிட்டிவ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ். இது பாருங்கம்மா. ஸ்டேட் வெதர் த வேர்ப்ஸ் ஆர் ட்ரான்சிட்டிவ் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அந்த இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் அப்படின்னா இட் டஸ் நாட் நீட் அன் ஆப்ஜெக்ட்டுமா. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்போது எந்த ஒரு வாக்கியத்துக்கு ஒரு சென்டென்ஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் தேவை இல்லையோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு வாக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வெர்பு இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்குமா. ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நவுன் தான். நேம் ஆஃப் த பர்சன் பிளேஸ் ஆர் திங்ஸாக தான் இருக்கும் ஆப்ஜெக்ட்டுங்கிறது. எந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள வந்து ஆப்ஜெக்ட் தேவை இல்லையோ, எந்த ஒரு சென்டென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் தேவை இல்லையோ அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ்மா. சரியா. அந்த சென்டென்ஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டாக. சரியா. இட் டஸ் தட் மீன்ஸ் இட் டஸ் நாட் நீட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தேவை இல்லை அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ். கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த வாக்கியத்துக்கு பொருள் தரும் அப்படின்னா அது டிரான்சிட்டிவ்மா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா. சரிப்பா. பாருங்க நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்க. த சைல்டு கிரைடு. The child cried bracketல transitive intransitive அப்படின்னு கேட்டிருக்காங்க. for many hours. ரொம்ப நேரமாக ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்ததுன்னா வெர்புக்கு அப்புறம் பாருங்க. வெர்புக்கு அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த வாக்கியத்துக்கு பொருள் கிடைக்கிது, அந்த சென்டென்ஸ்க்கு நமக்கு மீனிங் கிடைக்கிது. ஸோ திஸ் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ். சரியாம்மா. த சைல்டு கிரைட். அவ்வளோதான். குழந்தை அழுதுட்டு இருந்தது, ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தது. வாக்கியத்துக்கான பொருள் கிடைச்சிருச்சு. வி கெட் த மீனிங் ஃபார் த சென்டென்ஸ். வி டோன்ட் நீட் த ஆப்ஜெக்ட் ஃபார் திஸ் சென்டென்ஸ். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ். சரி. இப்போ என்னாச்சு, அடுத்த சென்டென்ஸ்க்கு வாங்க. ஹிஸ் மாம் கேவ் எ பால். அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு ஒரு பந்து கொடுக்குறாங்க. த சைல்டு கிக்டு த பால் வித் ஜாய். அந்த குழந்தை வந்து இந்த பாலை வந்து சந்தோஷத்தில் எட்டி உதைக்கிறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக்குடுங்கிற வெர்பை தான் வந்து நம்ம டிரான்சிட்டிவாக இன்ட்ரான்சிட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். கிக்குடுனா உதைக்கிறான். அந்த குழந்தை எதை உதைக்கிறான், பந்து தான் உதைக்கிறான் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும்னா திட் இஸ் டிரான்சிட்டிவ்மா. புரிஞ்சுதாமா. அதாவது ஒரு வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் தேவை இல்லாம அந்த வாக்கியத்துக்கு பொருள் கிடைத்தது அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ். நீங்க ஷார்ட்டா இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. வெர்புக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த வாக்கியத்திற்கான பொருள் கிடைக்கும், மீனிங் கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் டிரான்சிட்டிவ்மா. ஓகே. we can move to the next one. 5th question பாருங்க. read the following and state whether the underlined word is a possessive adjective or possessive pronoun. இந்த கொஸ்டின்லேருந்து தான் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். frame a sentence of your own using the underlined word. read the following. இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. and state whether the underlined word is a possessive adjective. இந்த வேர்டு வந்து possessive adjective-ஆ
அல்லது பொசசிவ் ப்ரௌனவுனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி உங்களை ஒரு சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பொசசிவ் அஜெக்டிவா இல்லை பொசசிவ் ப்ரௌனவுனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கம்மா, பொசசிவ் அஜெக்டிவ், பொசசிவ் ப்ரௌனவுன். பொசசிவ் அஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தியர், ஹூஸ். அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அப்படின்னாலே சொந்தமாக, ஓன் அப்படிங்கிற வார்த்தை. ஓன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஓன் சொல்கிறோம், சொந்தம், ஓனர்ஷிப், ஓனர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சொந்தம். எனக்கு சொந்தமானது, உனக்கு சொந்தமானது, அவளுக்கு சொந்தமானது, அவனுக்கு சொந்தமானது, இப்படி சொல்கிறது தான் வந்து பொசசிவ்ங்கிற வார்த்தை. இங்கே பொசசிவ் ப்ரௌனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி, ஒரு பொருளுக்கு முன்னாடி ஒரு நவுனோ, இங்கே இது நீங்கள் எப்படி பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே பாருங்கம்மா, திஸ் இஸ் மை பென், திஸ் இஸ் மை பென். ஒரு நவுனுக்கு முன்னால் பொசசிவ் அஜெக்டிவ்ங்கிறது ஒரு நவுனுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸுமா. புக்குங்கிறது ஒரு நவுன் தான். இங்கே பாருங்கள், பாக்ஸுங்கிறது ஒரு நவுன் தான். திஸ் இஸ் மை பென், பென்னுக்கு முன்னால் மை வந்திருக்குது. இஸ் திஸ் யுவர் பென்சில், பென்சிலுக்கு முன்னால் யுவர் வந்திருக்குது. ஐ டேக் ஹிஸ் புக், நான் அவனுடைய புத்தகத்தை எடுத்திருக்கேன். ஸோ ஹிஸ் அப்படிங்கிறது பொசசிவ் அஜெக்டிவ். ஹேர் அப்படிங்கிறது வந்து பொசசிவ் அஜெக்டிவ். ஸோ பொசசிவ் அஜெக்டிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னால் அல்லது ப்ரௌனவுனுக்கு முன்னால் வரும். அந்த இதுக்கு சொந்தமானது, புரியுதா? திஸ் இஸ் மை பென், அதுவும் மை, யுவர், ஹிஸ் வெறும் ஓன் தான். ஓன்னா நம்ம எனக்கு சொந்தமானது அப்படி தான் சொல்கிறோம். பட் ஒரு நவுனுக்கு முன்னால் வரும். சரியாம்மா? இங்கே பொசசிவ் ப்ரௌனவுனுங்கிறது என்னுடையது, உன்னுடையது, மைன், யுவர்ஸ், ஹிஸ், அவனுடையது, ஹர்ஸ், அவளுடையது, அவர்ஸ், தியர்ஸ். இங்கே வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து பொசசிவ் ப்ரௌனவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் போட்டு வருமா. ஹர்ஸ், அவர்ஸ், யுவர்ஸ், தியர்ஸ், இது மாதிரி எஸ் போட்டு வரக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பொசசிவ் ப்ரௌனவுன் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த ஸ்டோரியில் வந்து பாருங்கள், ஒரு மேன் வந்து ஃபிஷ் மீன் பிடிக்கிறாரு. மீன் பிடிக்கும்போது அவர் பிடிச்சிருக்கிற மீனில் வந்து ஒரு பேர்டு வந்து மீனை தூக்கிட்டு போயிடுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இட் இஸ் நாட் யுவர்ஸ். அந்த பேர்டை பார்த்து சொல்கிறாரு, இட் இஸ் நாட் யுவர்ஸ், இந்த மீன் வந்து உன்னுடையது கிடையாது, யுவர்ஸ், உன்னுடையது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மீன் வந்து பார்த்து அந்த பேர்டு வந்து என்ன சொல்லுது, நோ இட்ஸ் மைன், இது இப்போ என்னோடது, ஏன்னா நான் தூக்கிட்டேன், நான் வந்து இந்த பேர்டை வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷானது எனக்கானது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்கம்மா, இந்த யுவர்ஸுங்கிற வார்த்தைக்கு அப்புறம், இந்த ப்ரௌனவுனுக்கு அப்புறம் வேற ஒரு நவுன் வரலை இல்லையா? ஸோ இது வந்து பொசசிவ் ப்ரௌனவுன். இங்கே மைனுங்கிற ஒரு வேர்டுக்கு அப்புறம் நவுன் தான் வந்திருக்கு. நவ் இஸ் நாட் அ நவுன், இட் இஸ் எ அட்வர்பு. இது வந்து அட்வர்ப் ஆஃப் டைமுன்னு சொல்லுவோம். இது வந்து நவ் ஒரு டயத்தை குறிக்குது, நேரத்தை குறிக்குது. இது வந்து நவுன் கிடையாது. சரியா? ஸோ பொசசிவ் ப்ரௌனவுனுக்கு அப்புறம் நவுனோ ப்ரௌனவுனோ வராது. ஆனால் பொசசிவ் அஜெக்டிவில் பார்த்தீங்கன்னா நவுனு ப்ரௌனவுனு கண்டிப்பாக வந்திருக்கும். இதுதான் பொசசிவ் அஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரௌனவுனுக்கு ஆன வித்தியாசம். சரி, இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Read the following and state whether the underlined word is a possessive adjective or possessive pronoun. So, Raju, is this mobile phone yours? அப்படி கேட்குறாங்க. Is this mobile phone yours? இந்த மொபைல் ஃபோன் உன்னோடதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது வந்து யுவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா? இது பொசசிவ் ப்ரௌனவுனா பொசசிவ் அஜெக்டிவாமா? எதுமா ஆன்சர்? பொசசிவ் அஜெக்டிவா பொசசிவ் ப்ரௌனவுனா? எது? பொசசிவ் ப்ரௌனவுன் மிஸ். எப்படி சொல்ற? எஸ், திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மிஸ் ஏனா யுவர்ஸ் வருது இல்ல மிஸ். வந்து யுவர்ஸ்க்கு அப்புறம் எந்த நவுனுமே இல்ல. இந்த நம்பரும் இல்ல. யுவர்ஸ்க்கு அப்புறம் எந்த நவுனோ ப்ரௌனவுனோ இல்ல. சோ இது வந்து பொசசிவ் ப்ரௌனவுன். சரியாமா? சரி. இதுல நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம்.
இப்போ இந்த பொசசிவ் ப்ரௌனவுனை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். Yours. This box is, நீங்களே சொல்லலாம். This box is mine. This box இந்த box is வந்து என்னோடது. This box is Yours. சொல்லலாம் மிஸ். hers. yours சொல்லலாம் இல்ல hers. மிஸ்ஸால கர்சர்ல எழுத முடியலப்பா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் எழுதுறேன். சரியா? This box is hers. இந்த பெட்டி அவளுடையது. இந்த பாக்ஸ் அவளுடையது. சரியா? okay miss. Miss, the ball is yours கூட சொல்லலாம் miss. சொல்லுடா கரெக்ட் தான் சொல்லு. Miss, the box is The yours. ball is சொல்லலாம். yours. சொல்லலாம் ரூபினி, வெரி குட். This box is yours. அப்புறம் The ball is yours miss. the ball is yours. very good வேற The bag is yours, miss. very good the bag is yours. very good ma, very good, very nice. The book is yours miss. This book is yours. very good sixth one பாருங்கம்மா. இதுக்கான ஆன்சர் நீங்க எழுதிக்கோங்க, கூடவே சேர்ந்து எழுதிட்டே வாங்க நீங்க ஆன்சர்ஸ் எல்லாமே. Convert the possessive adjective into possessive pronoun and rewrite the sentence. அதாவது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க convert the possessive adjective. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து possessive adjective. நீங்கள் வந்து அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா possessive pronoun-ஆ மாற்றணும் and rewrite the sentence. நீங்கள் சென்டென்ஸை வந்து rewrite பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கம்மா. possessive adjective. இங்கே possessive adjectiveங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ங்கிறது தான் வந்து பொசசிவ் அஜெக்டிவ். இந்த பொசசிவ் அஜெக்டிவையே வந்து நம்ம பொசசிவ் ப்ரௌனவுனா மாற்ற போகிறோம். அதாவது பொசசிவ் ப்ரௌனவுனா அதுக்கப்புறம் வேறு நவுனோ ப்ரௌனவுனோ இருக்கக்கூடாது. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றி எழுதலான்னா எழுதிக்கோங்க கூடவே. கிரேட் டெட்டி பியர் இஸ் ஹர்ஸ். அதாவது திஸ் இஸ் ஹர் கிரேட் டெட்டி பியர். இது அவளுடைய சாம்பல் நிற டெட்டி பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம இப்போ மாற்றி எழுதுகிறோம். சாம்பல் நிற டெட்டி பியர் ஆனது அவளுடையது அப்படின்னு எழுதுகிறோம். சரியாம்மா? கிரே டெட்டி பியர் நீங்கள் கூட எழுதிட்டு வாங்கம்மா. okay miss. டெட்டி பியர் இஸ், நீங்கள் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்கம்மா, இவ்வளோ தான் எழுத முடியுது. okay miss. கிரே டெட்டி பியர் இஸ் ஹெர்ஸ். அவளுடையது அப்படி முடிச்சிடணும். ஹெர்ஸ். okay miss. அதுக்கப்புறம் எந்த நவுனோ ப்ரௌனோனோ வரக்கூடாது இல்லையா? இதுதான் பொசசிவ் ப்ரௌனவுன். பொசசிவ் ப்ரௌனவுனை இப்படி தான் மாற்றணும். சரியாம்மா? ஃபர்ஸ்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஹெர்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஹெர்ரை ஹெர்ஸ் அப்படின்னு மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் நவுன் ப்ரௌனவுன் போடக்கூடாது, அவ்வளோதான். Now let's see 7th question பாருங்கம்மா. Identify the kinds of noun and put a tick in the appropriate box. Identify the kinds of noun. இங்கே வந்து kinds of noun, noun-ஓட வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. and put a tick in the appropriate box. கரெக்டான இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும், டிக் பண்ணணுமா. டைகர் இஸ் த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா. டைகர் வந்து இந்தியாவின் தேசிய விலங்கு இல்லையாமா? அனிமல், அனிமல்ங்கிறது வந்து என்ன நவுனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமன் நவுனா, ப்ராப்பர் நவுனா, கலெக்டிவ் நவுனா? காமன். வெரி குட் ஏமா? ஏன்னா அனிமல்குள்ள நிறைய அனிமல் வந்து ஒரு பொது பெயர், அதுக்குள்ள நிறைய அனிமல்ஸ்னாலே டாக், டைகர், கேட் எல்லாமே வரும் இல்லையா? ஸோ காமன். இந்தியா இஸ் எ டேஸ். இந்தியாங்கிறது வந்து என்னதுமா? காமன் நவுனா, ப்ராப்பர் நவுன். ப்ராப்பரா ஒரு பெயரை வந்து குறித்து சொல்றதுனால அது வந்து ப்ராப்பர் நவுன். சரி, 8th question பாருங்கம்மா. Complete the dialogue using the picture clues. Complete the dialogue using the picture clues. பிக்சர் கொடுத்திருக்காங்க. என்னப்பா பிக்சர் கொடுத்திருக்காங்க? மிஸ் ஃப்ரூட் இது மீட் ஃப்ரூட். எஸ், ஃப்ரூட்ஸ் மீட் கொடுத்திருக்காங்க. மிஸ்டர் அருண் கேக்குறாரு, வாட் ஆர் யூ கோயிங் டு பை இன் த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கேட்குறாரு. வாட் ஆர் யூ கோயிங் டு பை இன் த சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன வாங்க போகிற அப்படின்னா மிஸ்ஸஸ் அருண், அதாவது மிஸ்டர் அருண் வந்து அவங்க மிஸ்ஸஸ்கிட்ட கேட்குறாங்க, ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறியே, என்னம்மா வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிஸ்ஸஸ் அருண் என்ன சொல்லுவாங்க? I am going to buy fruits and vegetables. Fruit and meat. Fruits and meat. Okay, இது மீட் இல்லையாமா? ஆமா, இது மீட் தான். Okay, so I am going to
by நீங்க எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறோம் எழுதிக்கிறோம். மிஸ். சரி, நான் எழுத வேண்டாம்ல, உங்களுக்கு புரியுதாம்மா? ஐ எம் கோயிங் டு புரியுதுங்க. பை. புரியுதுங்க மிஸ். ஓகே, பை மட்டும் நான் எழுதிடுறேன். அடுத்து வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட்டு நீங்களா எழுதிக்கோங்க, சரியா? Okay, ஓகே. மிஸ் ஃப்ரூட்ஸ் தான் மிஸ் இந்த Fruit and ஃப்ரூட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கம்மா, இதுலேயே நான் மிஸ் எழுதியிருக்கேன். ஓகே, எழுதலாம். ஐ எம் கோயிங் டு பை ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட். Fruit and meat எழுதலாம் மிஸ். இது எழுதிக்கோங்க. ஐ எம் கோயிங் டு பை ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட். சரி, இப்போ அடுத்து பாருங்க. வேர் இஸ் மை மொபைல்? அடுத்து மிஸ்டர் அருண் கேட்குறாரு, வேர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன்? மிஸ்டர் அருண் என்ன கேட்குறாரு? வேர் இஸ் மை மொபைல் ஃபோன்? என்னோட மொபைல் ஃபோனு எங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அதுக்கு மிஸ்ஸஸ் அருண் அவங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்றாங்க? லுக் அட் தட். அங்க பாருங்க, லுக் அட் தட். அடுத்து என்னவா இருக்கும்? லுக் அட் தட். அந்த அவரோட மொபைல் ஃபோன் எங்கம்மா இருக்குது? ஆன் த டேபிள். வெறும் ஆன் த டேபிள் சொல்லக்கூடாது, இட் இஸ் ஆன் த டேபிள். நீங்க மிஸ் ஆன்சர் It எழுதிருக்கீங்க. is on the இட் இஸ் table. ஆன் த டேபிள். அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க It is on the table. இட் இஸ் ஆன் த டேபிள். வெரி குட். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன், ரைட் a sentence for the given parts of speech. Write a sentence for the given parts of speech மா. அதாவது வந்து நவுன் பெயர் சொல்ல பயன்படுத்தி உங்களை ஒரு வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்காங்க. ப்ரௌனவுனை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. வேர்பை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்கம்மா. எதுனாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸை நீங்கள் எழுதலாம். ஏதாவது ஒரு தெரிஞ்ச சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நவுன பெயர் சொல், ஏதாவது ஒன்று, ஒரு பெயரை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை அமைங்க பார்க்கலாம். பெயர் பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு பெயரை பயன்படுத்தி சொல்லலாமே. வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு ஸ்கூலை பயன்படுத்தி சொல்லலாம், இல்லை வேறு ஹாஸ்பிட்டல், ஒரு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபாதர் மதர் அவங்களெல்லாம் பயன்படுத்தி ஒரு வாக்கியம் சொல்லுங்க. சாந்தி டீச்சர் இஸ் டெய்லி போரிங் ஆஸ் அப்படின்னு சொல்லுவேன், சொல்லாமே. சாந்தி டீச்சர் இஸ் டெய்லி போரிங் ஆஸ் டு டேக் த கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க மிஸ். சரி சொல்லுங்க. அப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க. ஃபாதர் மதர் பத்தி சொல்லாமே, பேரண்ட்ஸ் பத்தி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கம்மா. Miss, the family is very happy ன்னு சொல்லலாமா மிஸ்? மை ஃபேமிலிங்கிறது வந்து கலெக்டிவ் நவுனா வந்துடும் இல்லையா? இல்லை பிரதர், உங்களோட பிரதர் சிஸ்டர் அவங்களோட பேரை நீங்கள் சொல்லலாம். ஃபாதர் மதர் கூட பேரை சொல்ல மாட்டீங்க, பேர் சொல்லி சொல்லுங்கள். உங்களோட பிரதர். ரூபி நீ சொல்லு, ரித்தீஷை பற்றி சொல்லு. ரித்தீஷ் இஸ் வெரி நாட்டி பாய். ரித்தீஷ் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங். ஏதாவது ஒன்று சொல்லு, அதுதான். ரித்தீஷுங்கிறது வந்து நவுன் வந்து இஸ் ஆல்வேஸ் பிளேயிங், அவன் எப்போவுமே விளையாடிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். சரியா? ஒரு பேரை வந்து பயன்படுத்தி நான் எழுத சொல்கிறேன், அவ்வளோதான். சரி, இதை நாளைக்கு எனக்கு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா? ஓகே மிஸ். அதாவது ஒரு பேரை பயன்படுத்தி, ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவுனுங்கிறது வந்து ஒரு பேரை பயன்படுத்தி இருக்கணும். நேம் ஆஃப் த பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், அல்லது திங்ஸாக இருக்கலாம். அதை பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை அமைச்சு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்புங்க. ஸ்கூலை பற்றி சொல்லலாம். The school will ribbon soon பண்ணலாமாங்க? The school will reopen. ஓகே, வெரி குட். The school will reopen soon. எனது பள்ளிக்கூடம் வந்து சீக்கிரமே திறந்துரும். வெரி குட், வெரி குட். அதே மாதிரி ப்ரௌனவுனை பயன்படுத்தி சொல்லலாம். மை ட்ரெஸ் இஸ் வெரி க்யூட், யுவர் ட்ரெஸ் இஸ் வெரி நைஸ், அது மாதிரி சொல்லலாம். வெர்புங்கிறதுக்கு வந்து மை மதர் சிங்ஸ் வெல், எங்கள் அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்க, ஸோ மை மதர் சிங்ஸ் வெல், இது மாதிரி சொல்லலாமா. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கம்மா, த ஹாஸ்பிட்டல் நவுனை வச்சு பயன்படுத்தி மிஸ் ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். த ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி ஃபார், ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. த ஹாஸ்பிட்டல், சரியா?
ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு பெயர் சொல். இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரமாக இருக்குது. ப்ரௌனவுனுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஹர் ட்ரெஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அவளோட ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். வெர்பு ராஜு ஈட்ஸ் இட்லி. ராஜு வந்து ஈட்ஸ். இங்கே ஈட்ஸுங்கிறது வந்து வெர்புமா. மிஸ் நான் வந்து இங்கே வந்து ப்ரௌனவுன் ஹர். ஹர்ங்கிறது வந்து ப்ரௌனவுன். சரியாம்மா? எதெல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கணும் அதுதான் அதுக்கான ஆன்சர். மிஸ் நான் வந்து ரியா டான்ஸ் வெல். சொல்லலாம். ரியா டான்சஸ் வெல். சூப்பர் சொல்லலாம். மிஸ் இல்லனா ரூபி இஸ் ரீடிங் மிஸ். ரூபினி இஸ் ரீடிங். வெரி குட் சூப்பர் சொல்லலாம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வாங்க. லாஸ்ட் கொஸ்டின். Spot the errors ma. Spot the errors and rewrite the following sentences correctly. Spot the errors. Errors na என்னமா mistakes. இங்க ஏதோ தப்பு இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? Rewrite the following sentences correctly. I ate a flock of grapes. Flockங்கிறது வந்து grapesக்கு சொல்லக்கூடாது. நம்ம வந்து flockங்கிறது வந்து grapesக்கு சொல்லக்கூடாது. grapesக்கு வந்து என்ன சொல்லணும்? திராட்சை கொத்துன்னு சொல்லுவோம். bunch of grapes. flockங்கிற கலெக்டிவ் நவுன் தப்பா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எப்படி மாத்தினா bunch of grapes. Great. Okay ma'am. திராட்சை கொத்து அது மாதிரி தான் சொல்லணும். லாஸ்ட் வந்து பாருங்க. eat tasted sweetly. ஸ்வீட்லின்னு சொல்லக்கூடாதுமா. அட்வர்ப்ல வந்து ஸ்வீட் தான் சொல்லணும். வெறும் ஸ்வீட் தான் சொல்லணும். ly சொல்ல வராது இங்க. It tasted sweet, but I gave it to my mom eat. It tasted sweetly. இது ஸ்வீட்டா இருந்தது. But I gave it to my mom to eat. நான் எங்க அம்மாவுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன். இங்க வந்து பட் சொல்லக்கூடாதுமா. ஸோ ஸ்வீட்டா இருந்ததுனால நான் எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன். நான் சாப்பிட்டேன், ஸ்வீட்டா இருந்துச்சு, ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு கொடுத்தேன். பட் அப்படின்னா ஆனால்ங்கிற மீனிங் இங்க வராது. So அப்படினா சரியா? So I gave it to my mom to eat. இங்க வந்து he said. அம்மா he வந்து நம்ம வந்து பாய்ஸ்க்கு ஜென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? heங்கிறது எங்க அம்மா சொன்னாங்க. she said. அம்மாக்கு தானே கொடுத்திருக்காங்க. நான் அம்மாக்கு தானே. so she said. he சொல்லக்கூடாது. she said it was sour. சார்னா புளிப்பு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த பழகு எங்கள் அம்மா சொன்னாங்க சாப்பிட்டு அது புளிப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து ஃப்ளாக் அப்படின்னு நம்ம வராது. பஞ்சுங்கிற வார்த்தை வரும். ஸ்வீட்லி போடக்கூடாது. ஸ்வீட்டு. பட் அப்படின்னு வராது. ஸோ தான் வரும். ஹீன்னு வராது. ஷீன் தான் வரும். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஒர்க்ஷீட் 1. இதுக்கான ஆன்சர் பாருங்கம்மா. நீங்கள் இங்கே இருக்குது. மிஸ் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். I ate a bunch of grapes. It tasted sweet. So I gave it to my mom to eat. She said that it was sour. So இது மாதிரி we have completed worksheet 1மா. Let's see tomorrow. நாளைக்கு worksheet 2 பார்ப்போம். இந்த worksheet 1க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரியாமா? டெய்லி இதோட காலையில இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெய்லி மார்னிங் நம்ம இங்கிலீஷ் பார்ப்போம். ஈவினிங் வந்து நம்ம மேத்ஸ் பார்ப்போம் as usual.